இன்னைக்கு எலெக்ஷன் கமிஷன் மேல ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகளை எதிர்க்கட்சிகள் வைக்கிறாங்க. அவங்க சரியா நேர்மையா செயல்படுறது இல்லை அப்படிங்கிற விமர்சனங்கள் அதிகமாக வைக்கப்படுது. ஆனா ஒரு காலத்துல எலெக்ஷன் கமிஷன்னா எப்படி இருக்கணும்னு கண்ணு முன்னாடி செஞ்சு காமிச்சவர் டிஎன் சேஷன். அதுக்கு முன்னாடி வரைக்கும் எலெக்ஷன் கமிஷன் அப்படிங்கிறது ஆளுங்கட்சியுடைய அடிவருடியான அமைப்பாக தான் இருந்துச்சு. அவங்க என்ன சொல்றாங்களோ அதை செய்யற அமைப்பாக தான் இருந்துச்சு. தேர்தல் அப்படிங்கிறதே பல இடங்கள்ல ஒரு கண் துடைப்பாக தான் இருந்தது. ஏகப்பட்ட குளறுபடிகள், ஏகப்பட்ட மோசடிகள், பீகார் மாதிரியான மாநிலங்கள்ல கட்சிகள் பூத்தையே பிடிச்சி ஓட்டுகளை மாற்றக்கூடிய நிலைமைங்கிறதெல்லாம் சர்வசாதாரணமாக நடந்துகிட்டு இருந்துச்சு. அதை மாத்தினது டிஎன் சேஷன். ஒரு தேர்தல் அதிகாரி எப்படி இருக்கணுங்கிற இலக்கணம் வகுத்தவர். அவர் தேர்தல் அதிகாரியா பொறுப்பேற்றவுடன் தேர்தல் ஆணையம் ஒரு தனிப்பட்ட சுதந்திர அமைப்பாக செயல்பட்டுச்சு. தேர்தல் நேரத்தில் எங்கேயும் தவறுகள் நடந்துடாமல் இருக்கிறதுக்கு உறுதியாக இருந்தார். அதுக்காக பல புதிய மாற்றங்களை கொண்டு வந்தார். இன்னைக்கு நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கக்கூடிய ஓட்டர் ஐடி அறிமுகப்படுத்தினது அவர் தான். பூத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள், காவலர்களுக்கு அதிக அதிகாரத்தை வழங்கினதும் அவருடைய ரிஃபார்ம்ஸ்ல ஒன்று. இப்படி அவர் கொண்டு வந்த அழுத்தங்களை தாங்க முடியாமல் கட்சிங்க கதறினாங்க. ஊழல் அரசியல்வாதிகள் அழுதார். தேர்தல் ஆணையத்துக்கும் ஆணையருக்கும் இவ்வளவு அதிகாரம் இருக்கிறது என்பதை நாட்டு மக்கள் உணர்ந்தது டிஎன் சேஷன் காலகட்டத்தில் தான். அப்படி இந்தியாவின் தேர்தல் வரலாற்றையே மாற்றி நேர்மையான தேர்தல்கள் நடப்பதற்கு வழிவகை செய்த டிஎன் சேஷன் 1990 தலைமை தேர்தல் ஆணையராக பொறுப்பேற்றுக் கொண்ட தினம் இன்று. டிஎன் சேஷன் தலைமை தேர்தல் ஆணையராக இருந்த சமயத்தில் நீங்கள் ஓட்டு போட்டிருந்தீங்கன்னா அப்போ இருந்த சூழல் எக்ஸ்பீரியன்ஸில் எப்படி இருந்ததுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க, தெரிஞ்சுக்கிறோம்.